Hi students, welcome to IK Academy. Okay, இப்போ RRB JEE questions ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். அடுத்த 60வது கொஸ்டின். Which of the following wheels support the workpiece in internal centerless grinding operation? Listen, centerless grinding அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் கிரைண்டிங் ஆப்ரேஷன். இதில் வந்து என்னென்னா ஒரு ராட் இருக்குன்னு வைங்களேன், ராடில் இருக்க எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரலஸ் கிரைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன கேட்டுறாங்கன்னா சப்போர்ட் ஒர்க் பீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. எல்லாம் ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ப்ரெஷர் ரோலர், சப்போர்ட்டிங் ரோலர், ரெகுலேட்டிங் வீல். ஓகேங்களா, இது மூணுமே இருக்கும். ப்ரெஷர் ரோலர், சப்போர்ட்டிங் வீலர் ரெண்டுமே இருக்கும். நடுப்புற ஒர்க் பீஸை ஃபீட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் ரைட். அடுத்து, among the following which beam can be classified as statically indeterminate beam அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீம். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேமிங் பீம், கேன்டிலிவர் பீம், இந்த பீம் அதாவது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் சொல்லிடுறேன். டிட்டர்மினன்ட் அப்படின்னா ஒரு ஜென்ரல் பவுண்டரி கண்டிஷன்ஸ் வச்சு உருவாக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது டிட்டர்மினேட் பீம்ஸ். ஓகேங்களா, வெறும் ஈக்குவேஷன்ஸை வச்சு அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சா அது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், கேன்டிலிவர் பீம் எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு பீமை பொறுத்த வரைக்கும் வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பத்தாது அதோடைய ரியாக்ஷன் கண்டுபிடிக்க. அதனால அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து 62. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஷாங்க் இன் எ ப்ரோச்சிங் மிஷின்? ப்ரோச்சிங் ஷாங்க்குங்கிறது என்ன? அது ஒரு ஷாஃப்ட் மாதிரி தான், இன்டர்னல் பார்ட். அது மேலே வந்து அந்த ப்ரோச்சிங் டூல அது மேலே வந்து அந்த கட்டிங் எட்ஜ் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா கைட் த ப்ரோச் த்ரூ த மெட்டீரியல் அண்ட் மெயின்டைன் டூல் அலைன்மெண்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 தான். அடுத்த கொஸ்டின், ஒன் டிசைன் அட்வான்டேஜ் ஆஃப் எ சிங்கிள் வோல் கேசிங் இஸ் தட். சிங்கிள் வோல் கேசிங்கை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, எளிமையாக இருக்கும். அதுதான் சிங்கிள் வோல் கேசிங்கோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இட் சிம்பிளிஃபைஸ் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா, டிசைனே சிம்பிளா இருக்கும். அடுத்தது, வாட் டஸ் த பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்கிரைப்? பாலிகன் லானா சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு சிஸ்டத்துல நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், நாளை ஒன்று சேர்த்து ஒரு பாலிகன் மாதிரி மேக் பண்ணி அதுல இருந்து நம்ம ரிசல்டன் கண்டுபிடிக்கக்கூடியது தான் பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, so இதனா the method find the resultant of multiple forces. Answer 2. அடுத்தது, okay, the structured list of components structured list of components and sub-assemblies needed to manufacture a final product. ஒரு ஃபைனலா ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டே வெளியில வரணும்னா என்னென்ன பொருள்லாம் வேணும், அதுக்கு அசம்பிளி என்னென்னலாம் வேணும்னு ஒரு அது வச்சிருக்கிறது, அது பேரு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, லீட் டைம்லாம் கிடையாது. ஓகேங்களா, மாஸ்டர் ஃபைல்லாம் சொல்றது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் அதோட நேம். அடுத்தது, the overall efficiency of the pump is calculated by comparing. ஓவரால் எஃபிஷியன்சிங்கிறதுனா நீங்க கொடுக்கறது வெளியில வர்றது ரெண்டுக்கும் உள்ளது. நீங்க என்ன கொடுக்குறீங்க, மெக்கானிக்கல் பவர் இன்புட் தான் நம்ம கொடுக்குறோம், வெளியில வர்றது ஹைட்ராலிக் பவர். ஓகேங்களா, ஹைட்ராலிக் பவர் அவுட்புட் டு த மெக்கானிக்கல் பவர் இன்புட். ஸோ இதுதான் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் எ பம்ப். ஓகே, அடுத்த விஷயம், நல்ல கேள்வி, நல்லா கவனிங்க. 2 ஷாஃப்ட்ஸ் ஏ பி, 2 ஷாஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டோட மெட்டீரியலும் சேம் தான். ஓகே, diameter of A is 3 times of diameter of B அப்படின்னா கேட்குற கேள்வி கவனிங்க. then the torque transmitted by a wheel என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, டார்க் வந்து
டயாமீட்டருக்கும் டார்க்குக்கு என்ன ரிலேஷன்னா cube of the diameter. Torque is directly proportional to the cube of the diameter. இல்ல ரேடியஸ்னாலும் cube தான் 3 times. அப்ப 3 அப்படின்னா 3 cube என்ன வரும் 27ன்னு வரும். ஸோ ஆன்சர் 27 times that of B. ஸோ ஆன்சர் B. அடுத்தது இதுவே A is equal to 4B இருந்தா 64. ஓகேங்களா A equal to 2B இருந்தா 4 இங்க ஆப்ஷன்ல இல்லை. ஸோ சாரி 2னா 2 கியூப் வந்து 8 இல்லை. ஓகேவா என்ன போட்டுருக்கீங்களோ அது கியூப் பவர் போட்டு அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The power required to drive a pump is calculated by considering ஒரு பம்பை டிரைவ் பண்றதுக்கு இப்போ 1 HP ஒரு பம்ப் 2 HP பம்ப் இருக்குல்ல அதான் பவர். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா listen, the work done in overcoming hydraulic losses and delivering the desired height. ஓகேங்களா எவ்வளோ ஹைட் ஒரு ஹெட் வரைக்கும் அதால பம்ப் பண்ண முடியும், அதோட ஹைட்ராலிக் லாசஸ் எல்லாம் எவ்வளோ அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் ஒரு பம்போட பவரை டிட்டர்மின் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின். Which of the following is an example of forced convection? கன்வெக்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இட்ஸ் a mode of heat transfer. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்றது. இப்போ நான் கன்வெக்ஷன் மட்டும் சொல்றேன். கன்வெக்ஷனை பொறுத்த வரையும் ஒரு சாலிட்லேருந்து ஃப்ளூயிடுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இட்ஸ் அ டைப் ஆஃப் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்ல என்ன ஆகும்னா ஒரு மேற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து ஒரு ஒரு ஹாட் பிளேட் தண்ணியவே நம்ம கொதிக்க வைக்கிறோம்னு வைங்களேன். இங்கே அது பக்கம் தண்ணி இருக்கு, அடியில் ஃபுல்லாக வாட்டர் இருக்கு. நம்ம ஹீட் பண்ணுறப்ப அடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர்ல கீழே இருக்க லேயர்ல இருக்க மாலிகூல்ஸ் ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அது அங்கேயே நிற்குமானா அங்கேயே நிற்காது, அப்படியே மேலே ஓடும். அப்படி லைட்டாக ஹைட் ஆனோம்னா லைட் ஆகி மேலே ஓடுறப்ப அது மேலே அது வச்சிருக்கிற ஹீட்டெல்லாம் பக்கத்துல இருக்க மாலிகூல்ஸ்க்கெல்லாம் கொடுத்து ஹீட் அப்படியே இப்படியே மேலே போகும். ஓகேங்களா ரேண்டமா போகும். இதுக்கு பேர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு பேர். கண்டக்ஷன்னா ஒரு ராடு இங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா அப்படியே நேரா அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா இது கண்டக்ஷன். இது வந்து கன்வெக்ஷன். நம்ம சிம்பிளா சொல்றேன். ரேடியேஷனுக்கு மீடியமே தேவையில்ல. சூரியன்லேருந்து இந்த கதிர்வீச்சு வருது இல்ல, நம்ம வெப்பத்தை ஃபீல் பண்றோம்ல, அது ரேடியேஷன். ஓகேவா என்ன இது வந்து நேச்சுரலா நடக்கலாம், இல்லை ஃபோர்ஸ் பண்ணியே நடக்கலாம். ஆப்ஷன் 4 பாருங்க. ஏர் ப்ளோன் ஓவர் ஏ கார் ரேடியேட்டட் பை எ ஃபேன். இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஒரு இடம் சூடா இருக்கு, அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ஹீட்டை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி மற்ற இடத்துக்கு பரவ வச்சாலோ அதை கூல் பண்ணாலும் வாட் எவர், தட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஆப்ஷன் நம்பர் 4. அடுத்தது. Which of the following is a key advantage of CNC lathe in turning operation? இப்போ சிஎன்சியோட கீ அட்வான்டேஜ் என்னப்பா? இப்போ நார்மல் லேத்து பண்றோம், சிஎன்சி பண்றோம், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன? இப்போ நார்மல் லேத்து பண்றோம், எல்லாருக்கும் தெரியும் அக்யூரசி. நம்ம வந்து ஒரு 5 mm குறைக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டா 5 mm குறைக்க முடியுமானா முடியாது. 4.9 இருக்கலாம், இல்லை 5.1 வரலாம். இப்போ சிஎன்சி எக்ஸாக்டா 5 குறைக்குமா? சிஎன்சி எக்ஸாக்டா 5 குறைக்காது. 4.99 குறைக்கலாம், இல்லை 5.01 அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டும் தானா? இல்லை. இப்போ மனுஷங்க போய் அது ஆட்டோமேஷன். சிஎன்சிக்கு வந்து நீங்க ப்ரோக்ராமை எழுதி என்டர் பண்ணீங்கன்னா அதுவே பண்ணிடும். மெயின் கீ அட்வான்டேஜ் எதுனா ஆட்டோமேஷன், அப்புறம் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி, இது மாதிரி நிறைய இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட் ப்ரொவைட் ஹையர் ஆட்டோமேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மிஷினிங் சைக்கிள். ஓகேங்களா மிஷினிங் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ப்ரோக்ராமை மாற்றி இஷ்டத்துக்குன்னா கண்ணாமன்னு மாற்ற முடியாது, கரெக்டாக மாற்றணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல சொல்கிறேன். ஒருத்தர் மனுஷன் வந்து மிஷினிங் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு ஏதோ இன்ஜுரி ஆகுது அப்படின்னா இவர் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போய் அவரை போய் பார்ப்பார். சிஎஸ்சியில ஒரு ரோபோட் பண்ணிட்டு இருக்குன்னு ரோபோட் போய் பார்க்காது, அது பாட்டுக்கு அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா இந்த சுய சிந்தனை அதெல்லாம் வந்து நீங்க ஆர்டிஃபிஷியல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அது ஐ மீன் ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு சில அட்வான்டேஜும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சியோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஓகே அக்யூரசி அதிகம் சிஎன்சியில், டைமை நான் குறைச்சி கொடுக்குது, ஆட்டோமேஷன்
இது எல்லாமே கீ அட்வான்டேஜஸ். கீ அட்வான்டேஜ்னா ஆட்டோமேஷன் தான். ஓகே, அடுத்து which area under the stress strain curve represent the toughness of the material? இப்போ டஃப்னஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது டஃப்னஸ்ங்கிறது ஒரு பொருள் வந்து ஒரு லோடு கொடுக்குறப்ப ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது, அதான் டஃப்னஸ். ஓகேங்களா? இட்ஸ் எபிலிட்டி டு அப்சார்ப் எ மெட்டீரியல் டில் த ஃப்ராக்சர். ஓகேங்களா? இவ்வளவு எனர்ஜி கொடுத்தாங்கன்னா அந்த மெட்டீரியல் ஃப்ராக்சர் ஆகும். அப்போனா அந்த மெட்டீரியல் அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல உதாரணத்துக்கு வரையறேன். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நான் சும்மா மைல்டு ஸ்கேலுக்கு எடுத்துக்கிறேன், சிம்பிளா வரையறேன். இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேங்களா? இது ஈல்டு பாயிண்ட், இது அல்டிமேட் பாயிண்ட் வைங்க, இது பிரேக்கிங் பாயிண்ட். இங்க உடையுது அப்படின்னா இந்த டோட்டல் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்வ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி அதை அப்படியே கீழே இறக்கிட்டு டைரக்டா எக்ஸ் ஆக்சிஸ் இறக்கிட்டு இந்த டோட்டல் ஏரியா தான் டஃப்னஸ். ஓகேங்களா? டஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இம்பாக்ட் டெஸ்ட் வச்சு ஐசார்ட் இம்பாக்ட் ஆர் சார்பி இம்பாக்ட் டெஸ்ட் மூலயமா நம்ம டஃப்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலா. ஓகேங்களா? என்டையர் ஏரியாவுக்கு தான் டஃப்னஸ். சரி, அடுத்த கொஸ்டின். சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் dash electrode is used in combination with flux feeder tube. இப்போ நான் சிம்பிளா சம்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆர்க் வெல்டிங்கிறது ஜென்ரலாக நம்ம பற்றையிலே பார்த்தது தான். ஒரு எலக்ட்ரோடு இருக்கும், எலக்ட்ரோடை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பீஸில் தொட்டு ஆர்க் ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரோட் மெல்ட் ஆகும், டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்ல சம்மர்ஜ்னா என்ன, அடியில மூழ்கிய அப்படின்னு கூட வச்சுக்கணும். ஆர்க் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் பவுடருக்கு உள்ளார ஜென்ரேட் ஆகும். இப்போ எப்படி ஃப்ளக்ஸ் பவுடருக்கு உள்ள அப்படின்னா ஒரு ஹாப்பர் இருக்கும். இப்போ ஒரு வெல்டிங், ஒரு இந்த இடத்துல வெல்டிங் பண்ணணும்னு வைங்களேன், இந்த இடம் ஃபுல்லா வெல்டிங் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இமேஜின் பண்ணீங்க, இங்க ஒரு பிளேட் இப்படி இருக்கு, இப்படி வெல்டிங் பண்றாங்க. ஓகே, இப்போ இது மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ஃப்ளக்ஸ் பவுடரை தூக்கி விட்டுருவாங்க. நிறைய இருக்கும், ஒரு ஹாப்பர் இருக்கும், இந்த ஹாப்பர்ல பவுடர் வந்து நிறைய தூக்கிட்டு இது ஃபுல்லா மூழ்கி இருக்கும். என்னது, ஒரு பீஸே ஃப்ளக்ஸ் பவுடர்ல மூழ்கி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா மூழ்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பண்ணிக்கிட்டே கண்டினியூ பண்ணிட்டும் போகலாம். கண்டினியூ முழு பண்ண ஃப்ளக்ஸ் பவுடர் கொட்டிக்கிட்டே போவாங்க. ஸோ எப்படியுமே வெல்டிங் அந்த ஆர்க் என்ன ஆகும்னா எலக்ட்ரோடு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆர்க்கு ஃப்ளக்ஸ்ல சம்மர்ஜா இருக்கும். அதனாலதான் சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேல இருக்கிறது ஃப்ளக்ஸ் பவுடர். அப்ப யூஸ் பண்ற எலக்ட்ரோட்ல ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கணும்னு அவசியமா இல்ல, பேர் எலக்ட்ரோடே இருக்கலாமா? பேர் எலக்ட்ரோடே இருக்கலாம். கண்டிப்பா பேர் எலக்ட்ரோடு தான். பேர் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. எஸ், நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்லாம் இல்லை, பேர் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளக்ஸ் கோட்டிங் வந்து ஆர்க்கை மூழ்கடிச்சுட்டு தான், ஐ மீன் ஆர்க் வந்து ஃப்ளக்ஸ் கோட்டிங்ல மூழ்கி தான் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். Which type of steel would be best suited for application requiring both high strength and good corrosion resistance? நல்ல கேள்வி. ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கணும், கரோசன் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். துருப்பிடிக்கிறது எதனால துருப்பிடிக்கும் அப்படின்னா, ஒரு இரும்பு இருக்கு, இரும்பு வந்து காத்துலயோ இல்லை தண்ணியிலையோ எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி துருப்பிடிக்குது. துருங்கிறது என்னன்னா அயன் ஆக்சைடு. சரிங்களா? அந்த அயன் ஆக்சைடு பண்றது என்ன பிரச்சனைனா சீக்கிரமா கெட்டு போயிடும், உடஞ்சி போயிடும், ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடும். அதனால துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நிறைய மெத்தட் இருக்கு. ஒன்று கேல்வனைஸ்டு கோட்டிங் பண்ணலாம், சும்மா பெயிண்ட் அடிச்சு விடலாம். ஓகேவா? அது இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா ஸ்டீல்ல குரோமியத்தை ஆட் பண்ணுவாங்க. ஆன்சர் 4 தான், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். குரோமியத்தை ஸ்டீல்ல ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா
அது குரோமியம் ட்ரைஆக்சைடு அப்படின்னு ஒரு லேயரை ஸ்டீல்ல அந்த பிளேட்ல ஃபார்ம் பண்ணும். நம்ம சாப்பிட்ற தட்டெல்லாம் இருக்குல்ல வைங்களேன், இந்த பிளேட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். என்னைக்காவது துருபிடிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேராக பார்ப்பீங்க. அது துருபிடிக்கவே இருக்காது. நம்ம தண்ணியில் நிறைய தட்டு வச்சு கழுவுவோம், ரசம் ஊற்றி சாப்பிடுவோம், ரசத்துலேயும் ஆக்சைடு இருக்கும், ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அதில் இருக்கிற குரோமியம் ஆக்சைடு வந்து அதோட மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோ இல்லை தண்ணியோ என்ன மற்ற ஆசிட்ஸோ இதுக்கு கீழே போய் துருபிடிக்க விடாம இந்த லேயர் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இதுல எந்த ஸ்டெயினும் இருக்காது. ஸ்டெயின்னா கரை துரு, அதுக்கு பேர். ஸோ அதனாலதான் இது பேரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பேர் வந்துச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். What will be the value of maximum absolute shear stress produced in a thin cylinder if Coop stress is 40 megapascal and longitudinal stress is 20 megapascal? பாருங்க, என்ன கேட்குறாங்கன்னா shear stress கொடுக்குறாங்க, tau max என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள், tau maxக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சிலிண்டர்ல tau maxக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா மேக்சிமம் minus sigma minimum divided by 2. இதுதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மைனஸ் மினிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 2. என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் 40 மைனஸ் 20 டிவைடட் பை 2 10ன்னு போடுவோம். தப்பா போயிடும். எல்லாம் கவனிங்க. இந்த மொத்தம் 3 ஸ்ட்ரெஸ்ஸு, ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க. சில இடங்கள்ல ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கணும். ரேடியல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கலன்னா we have to consider radial stress is equal to 0. அப்ப இந்த மூணுல எது மினிமமா இருக்கு? 0 தான் மினிமம். மேக்ஸிமம் 40 தெரியும். அப்ப 40 மைனஸ் மினிமம் என்ன? 0. ஸோ 40ல 0 போச்சுன்னா 40 தான். ரெண்டால நீங்க 20. ஸோ ஆன்சர் 20. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். What is the primary advantage of using open impeller design? ஓகேங்களா? இதுவும் ஓப்பன் இம்பெல்லரா இருந்தாலும் சரி, சிங்கிள் வேல் கேசிங்கா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸி. பேர்லேயே வரும். ஈஸிங்கிற வார்த்தை, சிம்பிள்ங்கிற வார்த்தை எது அதிகமாக இருக்கும் அதுதான். ஈஸி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கிளீனிங் கம்பேர்ட் டு க்ளோஸ்ட் இம்பெல்லர். ஓகேங்களா? இந்த இம்பெல்லர் கேசிங் டிசைன் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின்ட்ட பார்த்துட்டோம். அது சிம்பிள் தியரி தான், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பியை பொறுத்த வரையும் அந்த சின்ன டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்பவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதை நீங்கள் வந்து 2-3 டிஸ்கஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எது இங்கே கீ ஏரியா, எந்த சிலபஸ் இங்கே அதிகமாக கவர் பண்ண முடியும், அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங்கான சான்சஸ் அதிகம். 19 நீங்கள் பாட்டுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தெர்மல் அப்படின்னு படிச்சீங்கன்னா எல்லாரும் நிறைய படிப்பீங்க. எல்லாரும் எடுக்கிற அந்த ஆவரேஜ் மார்க்கெல்லாம் நீங்களும் எடுக்கப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணீங்கனாலும் அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுல எந்த ஏரியா மேட்ச் ஆகுது, அதிகமா கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதை நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்கன்னா எல்லாரும் எல்லா ஆவரேஜா சிலபஸ் பார்ப்பாங்க. அதோட நீங்க கொஞ்சம் கூட தருவீங்க. அதுதான் கட் ஆஃப். ஓகேங்களா? கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கான ஒரு நிறையாவே இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த வே. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விக்கர் ஹார்னஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? லோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டென்டேஷன் டயக்னல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டென்டேஷன் என்னன்னா விக்கர் ஹார்னஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு பிளேட்டோ எதுக்கு ஹார்னஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்டு அதில் வந்து ஒரு டைமண்ட் இன்டென்டேட்டர் இருக்கும், அதை வச்சு டைமண்ட் பிரமிட் இருக்கும், அதை வச்சு நல்லா குத்துவாங்க. அமுக்கிறப்ப என்ன ஆகும்னா அது ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு பெனிட்ரேட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகும். அதோட டயக்னலை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ லோடு அதையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுதான் ஃபார்முலா. VHN = 1.854 P divided by D². Pங்கிறது லோடு, நம்ம கொடுத்த லோடு. Dங்கிறது டயகனல் ஆஃப் இன்டென்டேஷன். இப்படி வரும், அப்படியே பிரமிட் மாதிரி கீழே நிற்கும். ஓகேங்களா? இதுதான் டயகனல். நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் ஞாபகம் இருக்கலாம், ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மைக்ரோஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி
2 கோட்டையும் நடுப்புற கொண்டாடு வருவோம். ப்ராக்டிக்கலில் சொல்கிறேன். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இதுதான் டயகனல். டி, இந்த டியோட வேல்யூ பியும் கொடுத்துட்டாங்க, டியும் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 412 வரும். 1.854 இன்ட்டு லோடு எவ்வளவு 20. ஓகே, 20 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க 0.3 mm. ஓகே, ஸோ 0.3 போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னவோ அதான். சரி, அடுத்த கொஸ்டின். 1 minute. Okay, fine. Next one. Which of the following this describes the strength of the mild steel comparing to alloy steel? Alloy steelக்கும் mild steelக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் டிஃபரன்ஸ், எஸ்பெஷலி இன் ஸ்ட்ரென்த்தில். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த அலாய் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் மைல்டு ஸ்டீலோட. ஏன்? அலாயிங் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். என்னென்ன அலாயிங் எலமெண்ட்ஸ் இருக்கு? நிறையா இருக்கு. நிக்கல், குரோமியம், மிரிடியம், அது மாதிரி சில அலாயிங் எலமெண்ட்ஸை சேர்த்துருப்பாங்க. எதுக்கு? டு இம்ப்ரூவ் த ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணோம்? ஸ்ட்ரென்த்து, கரோசன் ரெசிஸ்டன்ஸ், என்ன சொல்றது, ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அதோட ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? அதுக்கு தான். அடுத்த கொஸ்டின். எக்ஸ்கியூஸ் மீ. Okay, let's continue. Sorry for the interruption. Next question. What is the typical behavior of creep deformation in materials at very high temperatures, above 0.5 times of melting temperature? ஒரு மெல்டிங் டெம்பரேச்சரை விட 50% அதிகமாக போகிறப்ப என்ன க்ரீப் பிஹேவியர் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக க்ரீப்னா என்னன்னு சொல்லிடுறேன். க்ரீப்னா ஒரு ஹை டெம்பரேச்சரில் ஒரு ஒரு காம்பனண்ட் மேலே ரொம்ப நேரம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக லோடை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி டிஃபார்ம் ஆகும்? ரிப்பீட்டட் லோடில் கான்ஸ்டன்ட் லோடு ரொம்ப நேரத்துக்கு ஒரு ஹை டெம்பரேச்சரில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா மெட்டீரியல் எக்ஸிபிட் சிக்னிஃபிகண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். என்ன ஆகும்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் சீக்கிரமாக அது என்ன சொல்றது, ஒரு பர்மனெண்ட் டிஃபார்மேஷனுக்கு போகும். ஓகேங்களா? அதுதான் க்ரீப்போட பிஹேவியர். எங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா 0.5 டைம்ஸ் ஆஃப் மெல்டிங் டெம்பரேச்சர்ல. சரி, இன்னொன்று இருக்கு க்ரீப் மாதிரி ஃபெட்டிக் அப்படின்னு. ஃபெட்டிக்னா என்ன? ரிப்பீட்டட் லோடு. இப்போ ஒரு ஸ்டீல் இருக்கு, இந்த ஸ்டீல் ராட்னு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நான் லோடு கொடுக்குறேன். சாரி, ஓகே, 2 பக்கமும் நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப ஒரு ஈல்டு பாயிண்ட், ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட நான் அதிகமாக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இது டிஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதை விட கம்மியாக கொடுக்குறேன்னா டிஃபார்ம் ஆகாது. பட் இதே இதை நான் ஈல்டுக்கு விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸை நான் இப்படியே வளைச்சிட்டே கொடுக்குறேன்னு வைங்க. இப்படியே கொடுக்குறேன் ஒரு 100 டைம், 200 டைம், 300 டைம்னு சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன்னா இது வந்து ரொம்ப லோவாக கொடுத்தா ஒன்றும் ஆகாது. தட் இஸ் கால்டு எண்டுரன்ஸ் லிமிட். ஆனால் அந்த டைப்ல போல ஒரு ஈல்டு பாயிண்டோட ஒரு குறிப்பிட்ட லெவல் கீழே வரைக்கும் நான் குறிப்பிட்ட லோட திரும்ப 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 அதை நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா இது உடையும். இதுக்கு பேர் தான் ஃபெட்டிக். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் இதில் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதனால நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is the correct sequence for the highest specification of any grinding wheel? சூப்பர். இதுலேருந்து கேள்வி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆன்சருக்கு போல டைரக்டா ஞாபகம் வச்சுங்க. ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிரைண்டிங் வீல், அதோட மொதல் டிஜிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னா என்ன அப்ரசிவ், அலுமினியம் ஆக்சைடா, சிலிக்கன் கார்பைடா, இல்லை வேற ஏதாவது ஒன்றா, அதுதான் ஃபர்ஸ்ட் வர டிஜிட், மொதல் காலம். ஓகேங்களா? 5 இருக்கு, 1 2 அந்த எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முன்னாடி வந்து மேனுஃபேக்சரர் நோட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து மேனுஃபேக்சர் என்ன கம்பெனின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உள்ள மெட்டீரியல்னு வந்தீங்கன்னா அதுல முதல்ல என்ன டைப் ஆஃப் அப்ரசிவ். ஓகே, அடுத்தது அதோட சைஸ் ஆஃப் த அப்ரசிவ். ஓகேங்களா? டைப்பு, சைஸ், ஃபர்ஸ்ட் டைப்பு, அடுத்தது சைஸ். இப்போ அப்ரசிவ் பார்ட்டிகள் பெருசா இருக்கலாம், இல்லை சின்னதா இருக்கலாம். அதோட சைஸ் எவ்வளவுனா
60 120 அதெல்லாம். அடுத்தது ஸ்ட்ரக்சர். சரி, சின்னதாகவே இருக்குது. ரெண்டையும் க்ளோஸாக பக்கத்து பக்கத்தில் நெருக்கி வச்சிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் நவுத்தி வச்சிருக்காங்களா, இல்லை ரொம்ப ஓப்பனாக வச்சிருக்காங்களா? ஸோ அதுதான் அது. அடுத்தது ஸ்ட்ரக்சர். அடுத்தது கிரேடு. அதாவது கிரேடுங்கிறது ஹார்ட்னஸ். சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஹார்டாக இருக்குமானா இருக்காது. இப்போ சிலிக்கன் கார்பைடோட ஹார்ட்னஸ் வேற, அலுமினியம் ஆக்சைடோட ஹார்ட்னஸ் வேற. அடுத்தது ஹார்ட்னஸ் இருக்கும். அடுத்தது பாண்ட் டைப். எல்லாமே வேணும் இல்லை, வெறும் சிலிக்கன் கார்பைடை இப்போ தூவி விட்டா ஒட்டிக்குமானா அதில் சில பாண்டெல்லாம் இருக்குது. சிலிகேட் பாண்ட், வெட்டிஃபைடு பாண்ட், ரெசின் பாண்ட், ரப்பர் பாண்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பாண்ட் இருக்கு. ஸோ அதாவது பாண்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு கம்மு மாதிரின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அது கடைசியா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதுக்கு தேர்ட் என்னன்னு கேட்கலாம், ஃபோர்த் என்னன்னு கேட்கலாம், ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் அந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின். நீங்கள் 4-stroke சைக்கிள் டீசல் இன்ஜின் இன்டேக் அதாவது வால் டைமிங் கேட்குறாங்கப்பா. வால் டைமிங் வந்து 4-stroke டீசல், 4-stroke பெட்ரோல், 2-stroke டீசல், 2-stroke பெட்ரோல், 4க்கும் ஓகேங்களா படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? எப்போ இன்லெட் பெட்ரோல் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எல்லாத்தையும். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஆர்ஆர்பியில் வரலாம், எஸ்எஸ்சியில் வரலாம், வாட் எவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் 3, 25 to 40 degree பிஃபோர் பிடிசி. நீங்க 4 பெருசு தான் ஆகணும், சிலது அப்படிதான். ஓகேங்களா? இல்லை நீங்கள் டயக்ராம் போட்டு நானே உங்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வால் டைமிங் இல்லாமல் நல்லா மைண்டில் ஏற்றுக்கிட்டாலும் சரி. அடுத்து ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர், the magnified image of the workpiece is created by ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு காம்பனண்ட்டை வந்து அதை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அதை மெஷர் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்னா அதை நல்லா மேக்னிஃபை பண்ணி ஜூம் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் அதை வந்து அந்த ப்ரொஃபைலை நல்லா ஜூம் பண்ணி காட்டும். அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா, இல்லை உடஞ்சிருக்கா, இல்லை அது எவ்வளோ லென்த் இருக்கு, டைமென்ஷன்ஸ் கரெக்டா, அதெல்லாம் பார்க்கும். ஸோ அந்த மேக்னிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ஷன் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டினை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? பார்ட் 4ல மிச்சம் இருக்கிற கொஸ்டின் ஐ திங்க் 100 கொஸ்டின்ஸ் தான் டோட்டல். மிச்சம் கதையும் பார்த்துட்டு முடிச்சிடும். அப்புறம் இன்னொரு டைம் வந்து நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.